அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டிற்குள் இந்த உயிரினம் வந்தால் நல்லதா கெட்டதா? வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பூச்சி பறவை வந்துருச்சுன்னா சில நேரத்தில் நமக்கு சந்தோஷமா இருக்கும், சில நேரத்தில் நமக்கு பயமா இருக்கும். யார்ட்டையாவது கேட்போம், எங்க வீட்டில் இந்த பூச்சி வந்துருச்சுங்க, இந்த பறவை வந்துருச்சு, இது நல்லதா கெட்டதா, ஏதாவது நடந்துருமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்த ஒரு 2 பேர்கிட்ட விசாரிப்போம். இந்த பதிவில் நாம் அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வீட்டில் என்னென்ன வரும், எது வரக்கூடாது, எது வந்தால் நல்லது, எது வரலன்னா கெட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் கண்டிப்பாக எறும்பு வரும். எல்லார் வீட்லேயும் அந்த எறும்பு, அது இந்த சின்னதாக இருக்கக்கூடிய கருப்பு எறும்பு, அதை பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவோம். நிறைய பிள்ளையார் கோயிலில் பாலாபிஷேகம் பண்ண இடத்துல அந்த பிள்ளையார் எறும்பு சுற்றும். அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு புத்துலேருந்து வந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய வரும். அந்த எறும்பு அப்பப்போ வர்றது தப்பு கிடையாது, ஆனால் அந்த புத்துலேருந்து வர மாதிரி நிறைய ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணை சேகரித்து வச்சுட்டு வீட்டுடைய ஏதாவது ஒரு மூலையிலேருந்து வரும். அப்படி வரக்கூடாது. இப்படிலாம் வந்தால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவோட இறுதியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த சிகப்பாக சின்ன எறும்பு இருக்கும் பாருங்கள், அது இந்த சர்க்கரையில் வரும், வெள்ளத்தில் வரும். இதை மாதிரி இதில் கொஞ்சம் கொஞ்சம் வர்றது தவறு கிடையாது. அது வராமல் நம்ம பாதுகாப்பாக பொருட்களை வச்சுக்கணும். வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் அதே அந்த சிகப்பு எறும்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள், கடிச்சா அந்த இடம் அப்படியே தடிச்சுக்கும். அந்த எறும்பு வரவே கூடாது. அந்த எறும்பு வந்துச்சு அப்படின்னாலே கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காகம். பொதுவாக எல்லா வீட்டுக்குமே காகம் வரும். ஒரு சில வீட்டுக்கு காகம் அமாவாசை அன்னைக்கு கூட எவ்வளோ கூப்பிட்டாலும் வராது. பொதுவாக காகம் வருவது நல்லது. ஆனால் காகம் தொடர்ந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, வீட்டு வாசலில் நீங்கள் சாப்பாடு வச்சதுக்கு அப்புறமும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அணில். அணில் வர்றது ரொம்ப நல்லது. எந்த வீட்டுக்கு அணில் வருதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராமருடைய பரிபூரணமான அருள் நிச்சயமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது புறா. புறா வீட்டிற்கு வந்தாலோ கூடு கட்டினாலோ அந்த வீட்டில் பஞ்சமே இருக்காது. புறா அது மாதிரி கலர் கலராக சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள், லவ் பேர்ட்ஸ் மாதிரி பறவைகள் இருக்கும். அதாவது குருவியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பறவைகள், குருவிகள், சிட்டுக்குருவியுடைய சத்தம், காணாங்குருவியோட சத்தம், இதெல்லாம் அடிக்கடி உங்கள் வீட்டில் கேட்குது, அடிக்கடி இந்த பறவைகள்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் இருக்குது, தெய்வ அருள் உங்கள் வீட்டில் இருக்குது. அதனால தான் அந்த பறவைகள்லாம் அடிக்கடி வருது அப்படிங்கிறது அர்த்தங்க. அதே நேரத்தில் அடிக்கடி செம்போத்து பறவை ரொம்ப சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. செம்போத்து பறவைன்னா பார்க்க காக்கா மாதிரியே இருக்கும். ஆனால் அதோட இறக்கையோட ஒரு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செங்கல் கலரில் இருக்கும். அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா செம்போத்து பறவை. அது அடிக்கடி வர்றது தப்பு கிடையாது. ஆனால் கூச்சல் இடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. நீங்கள் வச்சுருக்க இறை எதையாவது எடுக்க வந்துச்சுன்னா தவறு கிடையாது. ஆனால் கூச்சல் இட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கிளி வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கிளி வீட்டுக்குள்ளே வர்றது, வீட்டை சுற்றி வர்றது, வீட்டுக்கிட்ட நின்று சத்தம் போடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏதோ உண்டாக போகுது, அதை உணர்த்துவதாக அர்த்தம். அதை மாதிரி ஆந்தை ரொம்ப ரேர். ஆந்தை எல்லார் வீட்டுக்கெல்லாம் வராது. இந்த ஆந்தை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வருது. அதை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அமாவாசை நேரத்தில் கரும் இருட்டான நேரத்தில் அது உங்கள் வீட்டை நோக்கி பார்த்துட்ருக்கு அப்படின்னா யாரோ உங்களுக்கு ஏதோ தீய சேவினி வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நாய் வாசலில் நிற்கிறது, அடிக்கடி வர்றதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் வாசலில் நின்று ஊளையிடுறது பார்த்தீங்கன்னா கூடவே கூடாது. அது மாதிரி குதிரை உங்கள் வீட்டு வாசலில் அந்த குதிரையோட சத்தம் கேட்கும் பாருங்கள், அது கேட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் அதே சத்தம் அலறலாக சில நேரம் ரொம்ப சவுண்டாக கத்தும், அதை மாதிரி கத்தக்கூடாது. அது மாதிரி கழுதை வீட்டுக்கிட்ட கத்தவே கூடாது. கத்துச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை மாதிரி உயிரினங்கள் தான் வீட்டுக்கு வரும். இதில் முக்கியமான விஷயம் பாம்பு. இந்த பாம்பு வருது அப்படின்னாலே அந்த வீட்டில் கண்டிப்பாக யாரோ கெட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த வீட்டாருக்கு யாரோ ஒருத்தர் கெட்டது நினைச்சிட்டு இருக்காங்கிறத உங்களுக்கு குலதெய்வம் அறிகுறி காட்டுது. அதை மாதிரி குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் வருது. மற்றபடி பூராம் பள்ளி இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் வீடு சுத்தமாக இல்லை, சுத்தமாக இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். பொதுவாக இப்போ நான் சொன்ன இந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர்றது நல்லது தான். அதில் ஒரு சில விஷயங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி வராத மிருகம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க
அப்படிங்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு தவளை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அது மாதிரி ஆமை வந்து இப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம். ஆனால் ஆமை வந்து அந்த வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு அடிக்கடி வந்து நம்மளை பயம் பொறுத்துறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இது மாதிரி வந்து தவளையும் ஆமையும் செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் பரிகாரம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போய் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட மறந்துட்டீங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த மிருகங்கள்லாம் வருது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஏதோ உங்களுக்கு கெட்டது நினச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் வருகிறது. அதில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். பயப்பட தேவை கிடையாது. இல்லைங்க அப்படின்னாலுமே எனக்கு மனசு அப்படியே உலட்டிகிட்டே இருக்குது, எங்கள் சொந்தக்கார வீட்டில் இப்படி தான் அந்த மிருகம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அந்த உயிரின வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு விபரீதம் நடந்துருச்சு, அதனால் எனக்கு ஒரு மாதிரி மனசு உலட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா டக்குன்னு 2 அகல் விளக்கெடுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு தீபத்தை ஏற்றி நிலைவாசலில் கொண்டு போய் வச்சுட்டு நிலைவாசலில் தொட்டு வணங்கிட்டு வாங்க. குலதெய்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வீட்டு இருக்கக்கூடிய இடம். குலதெய்வத்தை மனதார் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயம் எல்லாம் நிச்சயமாக நீங்கிருங்க. இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.